10ஆம் வகுப்பு இயல் 7 சங்க இலக்கியத்தில் அறம். 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மன்னன் மக்களுக்கு கொடை அளிப்பது போன்ற சுவரோவியம் எங்கு உள்ளது? சிதம்பரத்தில் உள்ளது. சங்க இலக்கிய கவிதைகள் வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் அர்னால்ட். இம்மை செய்தது மறுமைக்கும் ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் என்ற புறநானூற்று பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஏனிச்சேரி முடமோசியார். சங்கப்பாக்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் யாரை முதன்மைப்படுத்தி கூறப்பட்டிருக்கிறது? அரசர்களை முதன்மைப்படுத்தி கூறப்பட்டிருக்கிறது. நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவு பெருக்கம் காண்பதும் அதனை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதும் யாருடைய கடமையாக சொல்லப்பட்டுள்ளது? அரசனுடைய கடமையாக சொல்லப்பட்டுள்ளது. அரசன் அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் ஊன்பொதி பசுங்குடையார். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி. செம்மை சான்ற காவிதி மக்கள் என்ற அமைச்சர்களை போற்றியவர் மாங்குடி மருதனார். அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. எந்த ஊரில் உள்ள அற அவயம் தனிச்சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன? உறையூரில் உள்ள அற அவயம் தனிச்சிறப்பு பெற்றதாக இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. மதுரையில் இருந்த அவயம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி. தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது என்று கூறியவர் ஆவூர் மூலங்கிழார். எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்ற புறநானூற்று வரியை இயற்றியவர் ஆவூர் மூலங்கிழார். செல்வத்தின் பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்ற புறநானூற்று பாடல் வரியை பாடியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். கடையெழு வள்ளல்களின் கொடைப்பெருமை எந்தெந்த நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது? சிறுபானாற்றுப்படையிலும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆற்றுப்படை இலக்கியங்கள் எதை பற்றிய இலக்கியங்களாக உள்ளது? கொடை பற்றிய இலக்கியங்களாக உள்ளது. சேர அரசர்களின் கொடை பெருமையை பற்றி கூறும் நூல் பதிற்றுப்பத்து. வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தனை பாராட்டியவர் நக்கீரர். வள்ளலின் பொருள் இரவலின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று கூறியவர் பெரும்பதுமனார். உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்றவர் ஔவையார். இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் யாருடைய இயல்பு என்று நச்செல்லையார் கூறுகின்றார். ஆடு கோட்பாட்டு சேரலாதனுடைய இயல்பு என்று நச்செல்லையார் கூறுகிறார். தேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்று கூறியவர் பரணர். தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெரும் துன்பம் என குமணன் வருந்தியதாக கூறியவர் பெருந்தலை சாத்தனார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டியவர் கபிலர். ஈயாமை இழிவு இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது என்று கூறும் நூல் கலித்தொகை. தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம்
என எந்த நூலில் புலப்படுத்தப்பட்டுள்ளது? புறநானூற்றில் புலப்படுத்தப்பட்டுள்ளது. உதவி செய்தலை உதவி ஆண்மை என்று கூறியவர் யார்? உதவி செய்தலை உதவி ஆண்மை என்று கூறியவர் பூதந்தேவனார். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவர்க்கெல்லாம் கடன் என்று நல்லந்துவனார் பாடிய பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கலித்தொகையில் இடம்பெற்றுள்ளது. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் யார்? நல்வேட்டனார். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே என்ற நற்றிணை பாடலை இயற்றியவர் நல்வேட்டனார். உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று கூறியவர் பெருங்கடுங்கோ. நிறைவடைகிறவனே செல்வன் என்று கூறும் மதம் தாவேயிசம். ஓர் அதிசய திறவுகோல் என்பது நாக்கை குறிப்பிடுகிறது. நாக்கை குறிப்பிடுகிறது. இன்பத்தின் கதவை திறப்பதுவும் துன்பத்தின் கதவை திறப்பதுவும் எது? நாக்குதான். பிழையா நன்மொழி என்று வாய்மையை கூறும் நூல் நற்றிணை. பொய்மொழி கொடுஞ்சொல் என்று கூறும் நூல் நற்றிணை. தாம் சிந்திக்காமல் பிறர் சொல்ல அறியும் அறம் எத்தகைய தரம் ஆகும்? மூன்றாம் தரமான அறமாகும். சிந்தித்து அறிந்து கொள்ளும் அறம் எத்தனையாவது தரம் உடைய அறம்? இரண்டாம் தரம் உடைய அறமாகும். இயல்பாக அறியும் அறம் எத்தனையாவது தரம்? முதல் தர அறமாகும். கிபி 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்து சிற்றரசர் ஒருவர் போதி தர்மர் என சமய பெயர் பூண்டு எங்கு சென்றார்? சீனா சென்றார். பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவில் இருந்து உருவான தத்துவத்தின் பெயர் ஜென் தத்துவம். போதி தர்மருக்கு இன்றளவும் கோவில் கட்டி சிலை வைத்து வணங்கி வரும் நாடு சீனா. போதி தர்மர் சீனாவில் எந்த சமய தத்துவத்தை போதித்தார்? போதி தர்மர் சீனாவில் பௌத்த சமய தத்துவத்தை போதித்தார். சங்க இலக்கிய அறங்கள் எத்தனையாவது தரம் உடையதாக இருக்கின்றன? சங்க இலக்கிய அறங்கள் முதல் தரம் உடையதாக இருக்கின்றன. இம்மை செய்தது மறுமைக்குமாம் எனும் புறநானூற்று பாடலில் ஏனிச்சேரி முடமோசியார் எந்த வள்ளலை போற்றியிருக்கின்றார்? ஆய் என்கின்ற வள்ளலை. கடையெழு வள்ளல்களில் ஒருவர் ஆய் என்ற வள்ளலை போற்றியிருக்கிறார். கூற்று 1. மதுரையில் இருந்த அவயம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி. கூற்று 2. தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்யக்கூடாது என்றவர் ஆவூர் மூலங்கிழார். கூற்று 1 மற்றும் கூற்று 2 ஆகிய இரண்டும் சரி. கூற்று 1. பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்று கூறியவர் பரணர். கூற்று 2. எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டியவர் கபிலர். இந்த இரண்டு கூற்றுகளும் சரியானவை. தேம்பாவணி. திருமுழுக்கு யோவான் என்று குறிப்பிடப்படுபவர் யார்? அருளப்பன் தான் திருமுழுக்கு யோவான் என்று குறிப்பிடப்படுகிறார். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்? யோவான்.
வீரமாமுனிவர் அருளப்பனுக்கு தன் காப்பியத்தில் என்ன பெயரிட்டிருக்கின்றார்? கருணையன் என்ற பெயரை வைத்திருக்கிறார். கருணையன் தன் தாயாருடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார். அந்த தாயாரின் பெயர் என்ன? எலிசபெத். பொருத்துக. சேக்கை படுக்கை, யாக்கை உடல், பிணித்து கட்டி, வாய்ந்த பயனுள்ள. சரியான விடை டி என்பதாகும். பொருத்துக. இளங்கூழ் இளம்பயிர், தயங்கி அசைந்து, காய்ந்தேன் வருந்தினேன், கொம்பு கிளை. சரியான விடை பி என்பது. புழை துளை, கான் காடு, தேம்ப வாட, அசும்பு நிலம். சரியான விடை ஏ. உள்முறை வாழும் வழி, ஓர்ந்து நினைந்து, கடிந்து விளக்கி, உவமணி மணமலர், படலை மாலை, துணர் மலர்கள். சரியான விடை சி என்பது. இலக்கண குறிப்பு தருக. காக்கென்று, காக்கென்று, காக்கவென்று என்று வரவேண்டியது காக்கென்று என்று தொகுத்து வருவதால் தொகுத்தல் விகாரம். காக்கென்று தொகுத்தல் விகாரம். கணீர் இலக்கண குறிப்பு தருக. கண்ணீர் என்பதனுடைய சொல்தான் கணீர் என்று ஆயிற்று. இன் என்பது இடைக்குறையாக வந்ததால் அது இடைக்குறை. கண்ணீர் என்பதன் சுருக்கம் கணீர், இடைக்குறையாக வந்தது. காய்மணி, உய்முறை, செய்முறை என்ற சொற்களுக்குரிய இலக்கண குறிப்பு வினைத்தொகை. இந்த மூன்றுமே வினைத்தொகை. காய்மணி, காய்ந்த மணி, காய்கின்ற மணி. அதே போல மூன்று சொற்களும் ஒரே போல இருப்பதால் அது வினைத்தொகைக்குரிய சொற்களாகும். மெய்முறை இலக்கண குறிப்பு தருக. மெய்முறை என்பது வேற்றுமை தொகை. கைமுறை இலக்கண குறிப்பு தருக. கைமுறை என்பது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. கைமுறை. வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட எந்த மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார்? வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்கின்ற மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக உருது மொழியை கற்றுக்கொண்டார். வீரமாமுனிவருக்கு சந்தா சாஹிப் வழங்கிய பட்டம் என்ன? இஸ்மத் சந்நியாசி. இஸ்மத் சந்நியாசி என்ற பாரசீக சொல்லினுடைய பொருள் தூய துறவி. தேம்பா அணி என்பதன் பொருள் வாடாத மாலை ஆகும். தேன் பா அணி என பிரிந்து என்ன பொருளை தரும்? தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்ற பொருளை தரும். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவனாகிய கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை பெயர் சூசையப்பர். தேம்பாவணியில் எத்தனை காண்டங்கள் மற்றும் படலங்கள் உள்ளன? தேம்பாவணியில் 3 காண்டங்கள், 36 படலங்கள் உள்ளன. தேம்பாவணியில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 3615 பாடல்கள் உள்ளன. தேம்பாவணி காப்பியம் எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்டது?
17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட காப்பியம் தேம்பாவணி காப்பியம். வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்யூ ஜோசப் பெஸ்கி. வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள் சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், பரமார்த்த குருகதைகள் ஆகிய 3மே வீரமாமுனிவரால் இயற்றிய நூல்களாகும். நவமணி வடக்கையில் போல் நல்லறப் படலை பூட்டும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தேம்பாவணி. உவமணி காணம் கொள் என்று ஒளித்து அழுவ போன்றே என்ற வரிக்கு சொந்தக்காரர் வீரமாமுனிவர். கூற்று 1, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி கருணையன். கூற்று 2, வீரமாமுனிவருக்கு சந்தா சாஹிப் இஸ்மத் சந்நியாசி என்ற பட்டத்தை வழங்கினார். இதில் கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. அக்கறை. உரைநடையில் கவிதை எழுதுவதை தம் வசன கவிதைகளின் வழியாக தொடங்கியவர் பாரதியார். யாருடைய கவிதைகளில் மனிதம் பரவலாக வலியுறுத்தப்படுகிறது? கல்யாஞ்சி கவிதைகளில் மனிதம் பரவலாக வலியுறுத்தப்படுகிறது. சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து என்று தொடங்கும் கவிதையை எழுதியவர் கல்யாஞ்சி. உருண்டது போனது என்பதன் இலக்கண குறிப்பு உருண்டது போனது என்ற இரண்டும் ஒன்றன் பால் வினை முற்று. சரிந்து என்பதன் இலக்கண குறிப்பு வினை எச்சம். அனைவரும் என்பதன் இலக்கண குறிப்பு அனைவரும் என்பது முற்று உம்மை. கல்யாஞ்சியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். வண்ணதாசன் என்ற பெயரில் கதை எழுதுபவர் கல்யாஞ்சி. பின்வருவனவற்றுள் கல்யாஞ்சி எழுதாத கவிதை எது? நாற்றங்கால் என்கின்ற கவிதைதான் கல்யாஞ்சி எழுதாத கவிதை. கல்யாஞ்சி எழுதிய கட்டுரை தொகுப்பின் பெயர் என்ன? அகமும் புறமும். கலைக்க முடியாத ஒப்பனைகள் என்ற சிறுகதையை எழுதியவர் கல்யாஞ்சி. ஒளியிலே தெரிவது என்ற சிறுகதையை எழுதியவர் கல்யாஞ்சி. தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் என்ற சிறுகதையை எழுதியவர் கல்யாஞ்சி. உயர பறத்தல் என்ற சிறுகதையை எழுதியவர் கல்யாஞ்சி. கல்யாஞ்சியின் கடிதங்கள் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது? சில இறகுகள் சில பறவுகள் என்ற தலைப்பில் கல்யாஞ்சியின் கடிதங்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. ஒரு சிறு இசை என்ற கதை தொகுப்பிற்கு கல்யாஞ்சி எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இந்த காட்டில் இந்த மூங்கில் புல்லாங்குழல் என்ற ஹைக்கூ கவிதையை எழுதியவர் யார்? இந்த ஹைக்கூ கவிதையை எழுதியவர் அமுதோன். பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடி என்ற ஹைக்கூ கவிதையின் ஆசிரியர் யார்? முத்துக்குமார். வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது என்ற ஹைக்கூ கவிதையை எழுதியவர் பாசோ. கூற்று 1, ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக கல்யாஞ்சி 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். கூற்று 2, தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் என்ற சிறுகதையை எழுதியவர் கல்யாஞ்சி. கூற்று 1 மற்றும் கூற்று 2 ஆகிய இரண்டும் சரி. ராமானுசர் நாடகம். நாளுக்கு ஒரு முறை மலரும் மலர் எது? செம்பகம். ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் மலர் எது? பிரம்ம கமலம்.
12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் மலர் எது? குறிஞ்சி மலர். ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலரும் மலர் எது? மூங்கில் மலர். பூரணரின் மகன் பெயர் என்ன? சௌமிய நாராயணன். பூரணர் தன் மகன் சௌமிய நாராயணனை யாரிடம் அடைக்கலம் அளிக்கிறார்? ராமானுசரிடம் அடைக்கலம் அளிக்கிறார். கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. பிரான்மலை பரம்புமலை என்று அழைக்கப்படும் பிரான்மலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. பா வகை. யாப்பு எத்தனை உறுப்புகளை கொண்டது? 6 உறுப்புகளை கொண்டது. பா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஓசை எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். வெண்பாக்குரிய ஓசை எது? செப்பல் ஓசை. திருக்குறள் மற்றும் நாலடியாரில் இடம்பெற்றுள்ள பா வகை வெண்பா வகை. ஆசிரியப்பாவிற்கு உரிய ஓசை அகவல் ஓசை. இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் பா வகை எது? அகவற்பா. செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை எந்த ஓசை? துள்ளல் ஓசை. களிப்பாவிற்கு உரிய ஓசை துள்ளல் ஓசை. வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை தூங்கல் ஓசை. வெண்பா எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். வெண்சீர் இயற்சீர் மட்டுமே பயின்று வரும் பா வகை வெண்பா வகை மட்டுமே. இயற்சீர் வெண்சீர் ஆகிய 2 மட்டுமே பயின்று வரக்கூடிய பா. ஈரசைச்சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும் பா வகை ஆசிரியப்பா. இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டுமே பயின்று வரும் பா வகை வெண்பா. ஆசிரியத்தலை மிகுதியாகவும் வெண்தலை கழித்தலை ஆகிய 2 விரவியும் வரக்கூடிய பா வகை ஆசிரியப்பா. 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப எத்தனை அடி வேண்டுமானாலும் அமைத்து எழுதக்கூடிய பா வகை ஆசிரியப்பா. ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடிவது எவ்வகைப்பா? வெண்பா. பொருத்துக. செப்பல் ஓசை. செப்பல் ஓசை சொற்பொழிவு ஆற்றுவது போன்ற ஓசை. அகவல் ஓசை இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. துள்ளல் ஓசை தாழ்ந்தும் உயர்ந்தும் வரும் ஓசை. தூங்கல் ஓசை தாழ்ந்தே வரக்கூடிய ஓசை. ஆக சரியான விடை ஏ என்பது. யாப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? யாப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை. பொருத்துக. ஓரசைச்சீர். நேர் என்பது நாள். நிறை என்பது மலர். நேர்பு என்பது பிறப்பு. நிறைவு என்பது காசு. ஆக சரியான விடை பி என்பது. பொருத்துக ஈரசைச்சீர். நேர் நேர் தேமா. நிறை நேர் புளிமா. நிறை நிறை கருவிலம். நேர் நிறை கூவிலம். சரியான விடை ஏ. பொருத்துக மூவசைச்சீர். நேர் 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 தே மாங்காய். நிறை நேர் நேர் புளி மாங்காய். நிறை நிறை நேர் கருவிலங்காய். நேர் நிறை நேர் கூவிலங்காய். சரியான விடை டி.
பொருத்துக. நேர் நேர் நிறை. நேர் நேர் நிறை தேமாங்கனி. நிறை நேர் நிறை புளிமாங்கனி. நிறை 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 கருவிலங்கனி. நேர் நிறை நிறை கூவிலங்கனி. சரியான விடை சி. மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வதைத்தான் மேன்மை தரும் அறம் என்று சொல்லுகின்றோம். வீட்டை துடைத்து சாயம் அடித்தல். இவ்வடி குறிப்பிடும் உட்பொருள் என்ன? இடையராது அறப்பணி செய்தலைத்தான் வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் என்று அடி குறிப்பிடக்கூடிய உட்பொருளாகும். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்று பாராட்டப்படுவோர் அதியன், பெருஞ்சாத்தன் பாராட்டுகின்றார். பாராட்டப்படுபவன் அதியன், பாராட்டுபவர் பெருஞ்சாத்தன். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் மாற்றமின்றி இருக்கும் தொடர் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது என்பதுதான் தொடர் மாற்றமின்றி அப்படியே வந்துள்ளது. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவற்பா. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டு காப்பியங்களும் அமைந்த பாவினம் அகவற்பா. கவிஞன் யானோர் காலக்கணிதன் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன். மரம் தேடிய களைப்பு மின் கம்பியில் இளைப்பாறும் குருவி என்ற கவிதையின் ஆசிரியர் நாணற்காடன். விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் என்ற கவிதையின் ஆசிரியர் புதுவை தமிழ் நெஞ்சன். கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளி தருவே தரு நிழலே நிழல் கனித்த தனியே என்ற பாடலின் ஆசிரியர் வள்ளலார். கலை சொற்களை பொருத்துக. பிலீஃப் நம்பிக்கை. ரெனாய்சன்ஸ் மறுமலர்ச்சி. பிலாசபர் மெய்யியலாளர். மீட்டுருவாக்கம். சரியான விடை பி என்பது. அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர் மு. வரதராசனார். அபி கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் அபி. எண்ணங்கள் என்ற நூலின் ஆசிரியர் எம்.எஸ். உதயமூர்த்தி. ஆடையிலே எனை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கல் அணிந்தருளே என்ற பாடலை இயற்றியவர் அபி. கூற்று 1 பா 4 வகைப்படும். கூற்று 2 ஓசை 4 வகைப்படும். கூற்று 1 மற்றும் கூற்று 2 ஆகிய இரண்டும் சரி. கூற்று 1 வெண்பாவில் இயற்சீர் வெண்சீர் மட்டுமே பயின்று வரும். கூற்று 2 வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை துள்ளல் ஓசை ஆகும். இதில் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு.